அதே மாதிரி எம்ஜிஆரும் ஒரு முறை நடந்திருக்கு அந்த மாதிரி. கூட்டத்திலேருந்து எவனோ ஒருத்தன் அடித்து அவன் மண்டையில் அடிபட்டிருக்கு. இறங்கி போய் அவனை போய் முதல்ல ஆஸ்பத்திரியில் சேர்த்துரு அப்படின்னு நம்முடைய ஆட்களை அனுப்பி அதுக்கு பிறகு மேடையில் வந்து பேசிக்கிறார். அந்த தலைவனுக்கான விஷயங்களை தான் சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்குறது தான் ஒரு தலைவன் ஒரு பார்க்கணும். நம்மளை நம்பி அதாவது வந்தவங்கெல்லாம் வேற யாரும் நம்பி வரல சார். வந்தது விஜய்ங்கிற ஒருத்தரை நம்பி தான். அவர் என்ன சொல்கிறார், மனசாட்சியே இல்லையா என் மேலே வந்து போய் வழக்குன்றாரு. மனசாட்சிங்கிறது உங்களுக்கு இருக்கா விஜய்? சத்தியமாக மனசாட்சிங்கிறது இல்லை. அவர் கல்நெஞ்சமா என்ன தெரியல. உங்களை வந்தவங்கெல்லாம் உங்களை நம்பி, ஸ்டாலினை நம்பி வரல, ஒரு செந்தில் பாலாஜியை நம்பி வரல, யாரையும் பார்க்க வரல. வந்தது எல்லாமே உங்களை நம்பி தான். காலையிலேருந்து காத்திருந்தது உங்களை நம்பி. காலையிலேருந்து பெண்கள் வந்து குழந்தைகளோடு வந்ததும் உங்களை நம்பி. அத்தனை பேர் வந்து இப்போ சீக்கிரம் போய் வந்துடுவார், 12 மணிக்கு வந்துடுவார், போயிடுவான்லாம் பார்க்குறாங்க. 4 மணிக்குள்ளே வந்துடுவார் பார்க்கலான்னு பார்க்குறாங்க. நீங்கள் 7 மணிக்கு வர்றீங்க, அது வரைக்கும் வந்து காத்திருக்காங்க. குடிக்க தண்ணி இல்லை. நீங்கள் ஒரு சில இடங்களில் இப்போ திமுகவுடைய மேடைகளில் நீங்கள் அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் வந்து இங்கே ஆரம்பத்துலேருந்து அவங்க அந்த தண்ணிக்கான ஏற்பாடு பண்ணுவாங்க. ஓரமாக அங்கங்கே தண்ணி இருக்கும். தண்ணி குடிக்க ஒரு தொண்டர் அணின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அவங்க வேலையை வந்து இந்த ஊட வந்து யாரும் குடிச்சிட்டோ இது பண்ணிட்டோ கலாட்டா பண்ணுறதை தவிர்க்கிறது அவங்க வேறு வேலையே கிடையாது. அந்த வேலை மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. யார் கலாட்டா பண்ணுறானோ இது பண்ணுறானோ கரெக்டாக பார்த்துட்டு இருப்பாங்க. போலீஸும் அவங்களுக்கு தேவையில்லைம்பா, இவங்க தான் பார்ப்பாங்க. தொண்டர் அணின்னு ஒன்று இருக்கும். அவங்க வேலை தான் ஃபுல்லாக தண்ணி, எந்த பக்கம் தண்ணி வேணுமா இது வேணுமா அதை பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த கூட்டத்தில் வந்து கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிற அதை பார்ப்பாங்க மெயினாக. கட்சி வந்து அதை பொறுப்பாக. ஆமாம், ஒரு இயக்கமாக இருக்கும்போது அப்படி தான் பண்ணி ஆகணும். இயக்கம் இவங்க வந்து திமுக வந்து ஒரு குடும்ப கட்சின்றாங்க. குடும்ப கட்சிங்கிறது உண்மைதான். நம்மளும் சொல்கிறேன், குடும்ப கட்சி தான் அது. பெரியாரை வந்து தந்தை பெரியார்னு சொல்கிறோம், அண்ணாவே அண்ணான்னு தான் சொல்கிறோம். அண்ணா வந்து எல்லோரும் தம்பிகள் அப்படின்னா தம்பின்னு தான் சொல்கிறாரு. தம்பி வா, தலைமை ஏற்கவான்னு தான் சொல்கிறாரு. இவரும் உடன்பிறப்பே தான் சொல்லுவார். இவங்க எல்லாமே வந்து அன்றைக்கி கூட்டமாக குடும்பமாக தான் இவங்க கூடுவாங்க. பெரும்பாலும் அந்த ஒரு மாநாடு ஒன்று நடக்கும்னா 4 நாள் நடக்கும் சார் மாநாடு. அதெல்லாம் 3 நாள் நடக்கும் மாநாடு. முதல் நாள் பார்த்தீங்கன்னா அது கொடி ஏற்ற இது ஏற்ற ஊர்வலமாக போயிட்டு வந்துடுவாங்க. ஃபுல்லாக பந்தல் போட்டு செமையாக இருக்கும். அந்த பந்தலுக்குள்ளே குழுன்னு பந்தல் இருக்கும். உங்களுக்கு தண்ணி, பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்கும். எல்லோரும் பார்த்தீங்கன்னா குடும்பமாக தான் போவாங்க. நான் பார்த்துருக்கேன் பல இடங்களில். அவங்க குடும்பத்துலேருந்து ஒரு 10 பேர் 5 பேர் சின்ன இதுக்கு போவாங்க இல்லையா. இப்போ ஊட்டி கொடைக்கானல் போகிறாங்க பாருங்க, அந்த மாதிரி மதுரையில் கூட்டம்னா மதுரையில் போயிடுவாங்க கூட்டத்தோடு. ஒரு 300 400 செலவு இவங்களுக்கு. அங்கே மற்ற சாப்பாடு செலவெல்லாம் அங்கே கட்சியை பார்த்துக்கும். குடும்பமாக போவாங்க. எஸ்பிஎம்முடைய அப்பாவே அதான் பண்ணுவார். எஸ்பி முத்துராமன் இவங்கெல்லாம் இருக்கா இல்லையா, அவங்க அப்பா வந்து சுப்பையா வந்து அவர் அப்படி தான். அவருடைய மனைவி பசங்க எல்லாமே கரெக்டாக அந்த கூட்டத்துக்கு போயிடுவாங்க. கூட்டத்துக்கு அவங்க தான் கூட்டிகிட்டு போவாங்க. பெரியார் வந்து பெரியார்கிட்ட ஒரு ஒரு கோடவேடு போங்க சொல்லுவோம். வேட்டி 40 புடவை 50 வருது அப்படின்னு. இத்தனை பேர் வர்றாங்க அடுத்த ஜெயிலுக்கு அல்லது போராட்டத்துக்கு வர்றாங்க அப்படின்னு அர்த்தம். அது இது வந்து குடும்பமாக வந்து அந்த கட்சி வளர்ந்தது. அதனால் அந்த குடும்ப கட்சிங்கிறது தவறு இல்லை. குடும்ப கட்சி தான் அது. குடும்பத்தோடு தான் இருக்காங்க எல்லாமே. ஒவ்வொரு கட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் இருக்க ஒவ்வொருத்தரும் குடும்பமாக இருப்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் அந்த குடும்பமே இருக்கும். எங்கள் ஊர்லேயே பல பேர் இருக்காங்க. அந்த குடும்பமே அந்த கட்சியில் இருக்கும். ஏறக்குறைய எங்கள் தெருவில் பக்கத்தில் இருக்கேன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த குடும்பத்தில் இருப்பார். அவர் தொட்டு அப்படியே இருந்துகிட்ருக்கும். இப்போ விஜய் அவர்களை பொறுத்தளவில் ஒரு நடிகையோட தொடர்பு அவருக்கு குடும்பமும் இல்லை. அந்த நடிகையும் கட்சிக்குள்ளால வருவாங்க அப்படின்னு சொல்லி பலரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இல்லை அண்ணின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே சார். அண்ணின்னு சொல்லும்போது தொண்டர்களை பேச ஆரம்பிச்சு. ஆமாம், அண்ணின்னு சொல்ல அவங்க இவங்களே அதாவது இவங்க பெருசாக எடுத்துக்கல. நாங்கள் அவர் தான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமேன்னு இல்லைன்னு சொல்லிட்டார்ல. கல்யாணங்கிறது விவாகரத்துங்கிறது பெரிய விஷயமே இல்லைன்றார். ஒரு பெண்ணுங்கிறது பெரிய விஷயமே இல்லைன்றாரு. அவருக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்குதுல்ல. சங்கவி அந்த காலத்தில் லவ் பண்ணுறேன்னு சுற்றிட்டு இருந்தார். இல்லை சங்கவியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சுற்றினார். அவங்க அப்பா திட்டிக்கிட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ஒரு 4-5 படங்களில் பண்ணும்போது நல்லா நெருக்கமாயிட்டாங்க. சரி கல்யாணமும் பண்ண தேவையில்லை, என்ன பண்ணிட்டு தொலை போய் இன்னும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பாவெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் அது கண்டினியூ அப்படியே வருது. சரி வேண்டாம் அப்படி நீ என்ன முன்றைய வளர்ச்சியை பாரு முதல்ல அப்படிங்கிற மாதிரி தான். அவங்க பாடுபட்டு உழைக்கிறாங்க. அது இவரை பில்டப் பண்ணி மேலே தூக்கிட்டு வர்றாங்க. அந்த பில்டப்பெல்லாம் அது இவருடைய கண்டிப்பாக அவங்க வருவாங்க.
கண்டிப்பாக அவங்கவுங்க வந்து புத்தாலி தான். அவங்க என்னென்னா ஜெயலலிதா ரேஞ்சில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்காங்க, நான் முதல்வர் ஆகணும், சிஎம் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அது விளையாட்டாக பேசுனது, விளையாட்டாக பேசுனது. இன்றைக்கி பார்த்தா அது கூட முடிச்சு போட வர்றாங்க இல்லையா. உங்களுக்கு இவங்களே ஜெயலலிதா ஆரம்பத்தில் வந்து முதல்ல சொல்லலை. ஜெயலலிதா ஒரு முறை விகடன் கழித்த ஒரு பழைய பேட்டியில் ஒரு முறை பார்க்கும்போது அதில் சொல்லியிருக்காங்க, நான் வந்து அரசியலுக்கு வருவேன், எதிர்காலத்தில் ஒரு அரசியலில் ஒரு மிகப்பெரிய வந்து நான் இது பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சிஎம் ஆகணும்னுலாம் சொல்லலை, வருவேன் அரசியலுக்கு கண்டிப்பாக வருவேன் அப்படின்னாங்க. ஆனால் அதே எம்ஜிஆர் வந்து ராமன் தேடிய சீதை படத்தில் வந்து இவங்க கைரேகை பார்ப்பார். கைரேகை பார்த்துட்டு நீ வந்து நீ வந்து அரசியலுக்கு வருவேன், மிகப்பெரிய இடத்துக்கு வருவேன் அப்படின்றாரு. ஆனால் போங்க சார், நீங்கள் காமெடி பண்ணாதீங்க, நான் சினிமா விட்டுட்டு வெளியே வந்தேன்னா ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கலான் இருக்கேன், ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பித்து அதை தான் பண்ணலான் இருக்கேன்னு சொன்னாங்க. ஒரு டான்ஸ் ஸ்கூல் கூட வச்சுருந்தாங்க. அவங்களுடைய டான்ஸ் குழுவில் வந்து நடன குழுவில் வந்து 40 பேர் இருந்தாங்க. அதெல்லாம் குழு இருந்தது. அவங்களுக்கு மணிப்பூரி, போஜ்பூரி, இந்த பூரி, எல்லா பூரி டான்ஸும் தெரியும் அவங்களுக்கு. எல்லா முறைப்படி கற்றுருந்தாங்க ஜெயலலிதா. அதனால் வந்து அவங்க ஒரு டான்ஸ் ஒரு இசைக்குழு வந்து ஒரு நடன குழு வச்சுருந்தா அது வந்து உலகம் பூரா போகணுன்னு ஆசைப்பட்டது. அவங்க கடைசியில் அரசியல் வந்தாங்கன்னு வைங்க. அது வெவ்வேறு வகையில் மாறி மாறி போனது தான். லைஃப்பில் திருப்பங்கள் நிறைய வந்துச்சு அவங்க லைஃப்பில். அதை திருப்பங்கள்லாம் திருப்பி போட்டு கடைசியில் அவங்க அம்மா இருக்கிறாங்க. அது பிறகு அவங்களுடைய இடைவேளை வருது. இவங்களுக்கும் சோபன் பாபுக்கும் ஒரு இதாகுது. அது 7 வருஷம் அவங்க கூட வாழுறாங்க. அங்கே மறுபடியும் ஒரு திருப்பம் வந்து மறுபடியும் எம்ஜிஆர் கூட வந்து ஷோ கொண்டு வந்து சேர்க்குறாரு. அந்த மாதிரி தான் அது. இது வந்து அதே மாதிரி இப்போ மறுபடியும் இவங்களுக்கு விட்டு போய் இப்போ இடையிடையே ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் மாதிரி பிரிஞ்சு போயிட்டு மறுபடியும் சேர்ந்து இப்போ வந்து உறுதியாகிடுச்சு. இப்போ பழைய வரலாறுகள் திரும்ப அதே மாதிரி தான் இருக்குல்ல. அதே மாதிரி தான் ஏறக்குறைய நான் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. அவருக்கும் ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் பிரிகிறாங்க, சண்டை நடக்குது அவங்களுக்குள்ள. அவங்க வந்து சிங்கப்பூரில் போய் சொல்கிறாங்க, நான் தான் உலகம் சுற்றும் வாலிமல்ல இருக்கேன், முக்கியமான காட்சியில் இருக்க போகிறேன், நடிப்பேன். அவர் அங்கேயே போய் கேட்கும்போது அதெல்லாம் ஒரு பச்சோந்தி அது அப்படின்றார் எம்ஜிஆர். ஜெயலலிதாவே அதெல்லாம் நடிக்கலை, புது ஆட்கள் தான் நடிக்கிறாங்க அப்படின்றாரு. அது இவங்களும் வந்து பார்க்குறாங்க, அவங்க சேர்க்கவே இல்லை. கடைசியில் அவங்க அந்த அவங்களுடைய கேரக்டர் தான் வந்து சந்திரகலா அப்படிங்கிறவர் தான் கொண்டு வந்து சேர்த்தாரு. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பிரிஞ்சாங்க, சண்டை போட்டாங்க, மறுபடியும் சேர்ந்தாங்க. யாரோ ஷோ மூலமாக மறுபடியும் அதே மாதிரி இவங்க பிரிஞ்சாங்க, இதானாங்க. மறுபடியும் வந்து தரணின்னு ஒரு டைரக்டர் இருக்கா இல்லையா, கில்லி டைரக்டர், அவர் மூலமாக மறுபடியும் சேர்ந்தாங்க. தரணிங்கிற டைரக்டர் அவங்க அம்மா ரொம்ப பிடிக்கும். அதாவது நண்பர்கள் சொல்கிறேன். இவங்க திரிஷாவுடைய அம்மா அவங்க ஃப்ரெண்டு. அதனால் வந்து அவர் வந்து எப்படியாவது இவங்கள தான் கொண்டு வரணும் அந்த இடத்துலன்னு பார்க்குறாரு. சில டைரக்டர்கள் விரும்பினாங்கன்னா அவங்கள சேர்த்து வச்சுருவாங்க, அந்த ஹீரோ கூட ஹீரோயின் கூட. ஏன்னா அவங்க வந்து அந்த திரைப்படத்துக்கு அவங்க வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்கலாம், வேறு ஏதாச்சும் நினைக்கலாம். சில இடங்கள் அப்படி மாறுறது உண்டு. உங்களுக்கு வந்து ஜெயலலிதா அப்படி தான் வர்றாங்க எம்ஜிஆர் கூட. முதல்ல வந்து 1000 ஒருவனில் வந்து எம்ஜிஆர் யாரை சொல்லணும்னா சரோஜாதேவி தான் சொல்கிறாரு. சரோஜாதேவி வேண்டாங்க, எனக்கும் அவருக்கும் தகராறு அப்படின்றாரு. ஏன்னா இவர் பிஆர் பந்துலுக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் நல்ல நண்பர்கள். அவங்க அவரும் கன்னடர், இவங்களும் கன்னடம் பேசுவாங்க. அதில் அந்த ஒரு நட்பு, அவங்களுக்குள்ள நட்பு. கன்னடத்தில் ஜெயலலிதா அவர் தான் அறிமுகப்படுத்தினார். அதனால் ஜெயலலிதா மறுபடியும் எம்ஜிஆரோடு வந்து கோத்து வந்து அந்த 1001 சேர்க்குறார். அவர் தான் கொண்டு வர்றார். அவர் சொன்னது சரோஜாதேவி, இவர் வந்து பேசி இது பண்ணி கொண்டாந்து மறுபடியும் சேர்க்குறார். இப்படி சேர்க்குறது இதே மாதிரி தான் இப்போது இவங்களையும் வந்து கொண்டாந்து திரிஷாவும் இவர் வந்து மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார். யார், நம்ம புஷி ஆனந்த். அவங்களே இருக்கட்டும், அவங்களே நல்லா பேசுவாங்க. இப்போ ஃப்யூச்சரில் சினிமா நல்லா பேசலாம். இப்போ அதாவது இன்றைக்கி வந்து ஒரு நடிகர்களை பார்க்க கூட்டம் எக்கச்சக்கமாக சேரும் சார். இவங்க திரிஷா வந்து ஒரு மேடையில் பேசுகிறாங்க அப்படின்னா அவரும் கூட்டம் சேரும். விஜய்க்காக பேசுகிறாங்க, இப்போ விஜயுடைய மனைவியாக வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லிக்கோங்க, அப்போ அதுவும் கூட்டம் சேரும்ல. அவருடைய ரசிகர்களை ஏற்றுக்கிறாங்களே, அவங்களே ரசிகர்கள் ஏற்றுக்கிற மனநிலையில் தானே பேசுகிறாங்க. அவர் ஒன்று போனால்னா அவருக்கு எத்தனையோ பெண் விரும்புகிறாங்க. இது அவர் கல்யாணம், அதாவது குப்பை கொட்டுறவனே 10 பொண்டாட்டி வச்சுருக்கும்போது இது வச்சுக்கூடாது அவர் அப்படின்றாங்க. அப்போ வந்து இவர் வந்து எத்தனை பொண்டாட்டி கட்டுக்கிட்டான்னு ஓகேன்னு சொல்கிற மனநிலை உள்ள ரசிகர்களில் தான் இருக்காங்க. அப்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் ஒரு சிலர் வந்து இப்போ இப்படி இருக்கிற நேரத்திலே வந்து நம்ம அமைச்சர் சண்முகமா
அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி பேசும்போதும் சிலர் கொதிக்கிறாங்க, பெண்களை பற்றி இழிவுபடுத்துகிறாங்கன்னு பேசுகிறவங்க கொதிக்கிறாங்க. ஆனால் இங்கே பெண்களே வந்து இவங்களே இழிவுபடுத்துகிறாங்க, அவருடைய ரசிகர்களே இழிவுபடுத்துகிறாங்க. அது ஒரு பெருசாக யாரும் எடுத்துக்கலையேங்கிறதான் ஒரு இது. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து தமிழ் திரையுலகத்துலையும் சரி, இந்திய திரையுலகத்தில் ஒரு பெரிய ஜாம்பவானாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறாரு, சீனியராக இருக்கிறாரு. விஜய் வந்து கிட்டத்தட்ட அவருடைய ஸ்டைலை எல்லாம் பின்பற்றி தான் வந்துட்டு இருந்தார். இப்போ சமீபத்தில் அவர்களுடைய கட்சி நிகழ்ச்சியில் முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா வந்து ரஜினிகாந்தை திமுக வந்து கடுமையாக நெருக்கடி கொடுத்ததுனால தான் அவர் கட்சி ஆரம்பிக்கல. ஆமாம், பொலிட்டிக்கல் கட்சி வந்து ஆரம்பிக்கலை, அவ்வளோ நெருக்கடி கொடுத்தாங்க. எங்கள் தலைவர் அப்படி கிடையாது, அவர் துணிஞ்சு நின்று இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து ஆதவ அர்ஜுனா பேசினார். இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? என்னென்னா விஜய் அவர்கள் ஒன்று கண்டிச்சிருக்கணும், அவரும் கண்டிக்கலை. சக நடிகரை பற்றி பேசும்போது தொடர்ச்சியாக பலரும் வந்து நடிகர்களும் சரி, பல்வேறு அரசியல் கட்சியினரும் சரி இதை எதிர்த்து பேசுகிறாங்க. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அவர் வந்து விஜய் ஆரம்பத்திலேருந்து டோட்டலாக ரஜினிகாந்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தது சின்ன வயசுலேருந்து. அவருடைய அப்பா வந்து நான் சிவப்பு மனிதனா அந்த படம் எடுக்கும்போது அப்போ தான் என்ன சொல்கிறாரு, இப்போதான் நீங்கள் வந்து அவர் சந்திரசேகர். ஆமாம், சந்திரசேகர். அவர் என்ன சொல்கிறார், எஸ்எஸ் சந்திரசேகர் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு நான் தலைவர் கூட நீ ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னா போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, இப்போ தான் நீங்கள் ஒரு டைரக்டராக தெரியுறீங்க, தலைவரை படம் டைரக்ஷன் பண்ண பிறகு அப்படின்றார். அதுக்கு பிறகு தலைவர்னே சொல்கிறாரு. அதே மாதிரி அவருடைய முதல் படம் நடிக்கும்போது வந்து ரஜினிகாந்த் சார் பாராட்டுறாரு, வாழ்த்துறாரு. உங்கள் அப்பா ஒரு நல்ல சின்சியரான ஒரு டைரக்டர், அவருடைய பேச்சை கேட்டு நல்லா நீங்கள் வந்து மேலே வரணும் அப்படின்னு வாழ்த்திட்டு போகிறார். அவர் ரஜினிகாந்த் வாழ்த்தினார். அந்த வாழ்த்தெல்லாம் அவருக்கே தெரியும், அதெல்லாம் செய்திகளாக வந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ரஜினியை ஃபாலோ பண்ணி தான் வர்றாரு. டோட்டலாக அப்படியே கதை அம்சம் தேர்ந்தெடுக்கிறது, அப்படியே ஸ்டைலு நடக்கிறது எல்லாமே அப்படியே தான் வர்றாரு. தலைவான்னு தான் வச்சுக்கிறாரு, தலைவான்னு பேசிட்டு வர்றாரு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரஜினி சாருக்கு ஒரு கட்டத்தில் வளர்ச்சி அடைஞ்சு இவங்களே உருவாக்குறாங்க. இவருக்கு வந்து இத்தனை மாஸ் இருக்குது, இத்தனை ரசிகர் மன்றங்கள் இருக்குது. அவர் அந்த ரஜினி சார் வந்து ஒவ்வொரு மாதமும் ரசிகர் மன்றங்களை வர வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு சொன்னால் இவரும் அதே மாதிரி பண்ணுறாரு. அதுக்கான ஃபோட்டோஸ் எடுத்து இது பண்ணி மன்றங்களை மன்றங்களை இது பண்ணுறாங்க. அது மன்றங்களுக்கான ஆட்களை உருவாக்குறாங்க, இது பண்ணுறாங்க. அதுக்கான இவருக்குன்னு போய் தலைவான்னு சொல்கிறதுக்கு ஒரு 20 பேர் 25 பேரை சாப்பாடு போட்டு அது ஒன்று உருவாக்குறாங்க. இவருடைய படம் வரும்போது இவருடைய படத்துக்காக மட்டும் கூச்சல் போடணும், படத்துக்காக ஆஹா ஓ இவன்ட்டு விசில் அடிக்கணும்.